தமிழகத்துடைய முதலமைச்சர், சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர், புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடி அவருடைய ஆணையின்படி இன்றைய தினம் செங்கற்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதி கழகத்தின் சார்பிலே விடியாத திமுக அரசினுடைய தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர், முன்னாள் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தர், எங்கள் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அன்பண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவருமான மரியாதைக்குரிய அருமையண்ணன் TKM சின்னையா அவர்களே, எனக்கு முன்பாக நல்லதொரு கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்துரைத்து இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி இங்கே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தனசிங்கன் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக மகளிருடைய இணைச் செயலாளர் அக்கா எஸ் கனிதா சம்பத் அவர்களே, இந்த நல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருமையண்ணன் பொன்னுசாமி அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமையண்ணன் பரசுராமன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி சரஸ்வதி ஜெய்சங்கர் அவர்களே, மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் பூவை ஞானன் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, வட்ட கழகத்துடைய செயலாளர்களே, மாவட்டத்துடைய அணி செயலாளர்களே, மகளிர் அணியை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, இயக்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய அத்தனை அடலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது நன்றிகள முதற்கண் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு நமது இயக்கத்தை வழிநடத்துகின்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்து இப்படிப்பட்ட மக்கள் விரோத போக்குகளை எல்லாம் கண்டிக்கின்ற வகையில தமிழகம் முழுவதும் ஊராட்சி வாரியாக, ஒன்றிய வாரியாக, நகர் வாரியாக, பகுதி வாரியாக, பேரூர் வாரியாக மக்களுக்காக இன்றைக்கு போராடக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இன்றைக்கு மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகம் யாருக்காக கொண்டு வரப்பட்டார்கள்? ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், வறுமை கோட்டிற்கக்கூடிய வசிக்கக்கூடிய அன்றாடம் கூலி வேலைக்கு செய்யக்கூடிய மக்கள் அவள் உணவருந்த வேண்டும் என்பதற்காக 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், 3 ரூபாய்க்கு சப்பாத்தி என்று 3 வேளையும் பசிப்பிடியை போக்கணும் என்று சொன்னால் 3 வேளையும் 19 ரூபாய் இருந்தாலே 3 வேளையும் பசிப்பிடியை போக்கக்கூடிய உலகத்திலே ஒரு தலைமுறை இருந்தால் என்று சொன்னால் அது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மாவு தான். அப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை இன்றைக்கு நசுக்கக்கூடிய வகையில அம்மா உணவகங்களை, தரமான அம்மா உணவகமாக இருந்த அம்மா உணவகங்களை இன்றைக்கு தரமற்றக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு ஏற்படுத்திக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அம்மா பெயரில் இயங்கக்கூடிய ஒரு அம்மா உணவகம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அந்த அம்மா உணவகத்தில் தரமான பொருட்கள், ஒரு மளிகை பொருட்கள் என்று சொன்னால் அந்த மளிகை பொருட்களை தரமாக இன்றைக்கு வழங்கப்படுவதில்லை. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும், அது கிரைண்டராக இருக்கட்டும், ஏதாவது பொருட்களாக இருந்தாலும் சொல்ல அதை கவனிப்பார் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட
முன்னிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவுல அப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாவரம் கீழ்கடலில் இருக்கக்கூடிய 2 அம்மா உணவுகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு இருந்த அந்த அம்மா உணவகத்துல இன்னைக்கு ஒரு 100க்கும் குறைவானவர்கள் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா அதை கண்டித்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற அம்மா உணவகத்துல தரமான உணவை வழங்க வேண்டுவதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அதே போல பல்லாவரம் மண்டலம் 2ல அனைத்து பூங்காக்களும் இன்னைக்கு தரம் அதாவது சீரா இருந்துச்சு. அம்மாவுடைய ஆட்சி காலம் அன்புதான எடப்பாடி ஆட்சி காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பூங்காக்கள் எல்லாம் ஒரு ஜம்முன்னு ஜொலிச்சு சொன்னாரு. அண்ணன் மாண்புமிகு அந்த மரியாதைக்குரிய அண்ணன் சித்தப்பாத்தரன் கூட சொன்னாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியை அன்றைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய ஆசிய கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக பெருநகர மாநகராட்சியாக உருவாக்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஊராட்சி பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து 174 சதுர கிலோமீட்டர் இருந்த சென்னை மாநகராட்சியை 155 கிட்டத்தட்ட வார்டுகளாக இருந்த அந்த மாநகராட்சியை 324 சதுர கிலோமீட்டராக உருவாக்கி அந்த பரத்தை எல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட 200 வார்டுகளாகவும் 15 மண்டலாகவும் உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதை சொல்வதற்கு காரணம் அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த பெருநகர சென்னை மாநகராட்சி உருவாக்குகின்ற பொழுது பல கிராம பகுதியில் அன்னைக்கு ஃபண்டிங் இருக்காது. கிராம ஊராட்சியில ஃபண்டிங் இருக்காது. சென்னை மாநகராட்சி ஒட்டியே இருக்கும், கிராம ஊராட்சி இருக்கும், பேரூராட்சி இருக்கும், நகராட்சி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஊராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சி எல்லாம் எல்லாரும் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம், அதே போல மெட்ரோ வாட்டர் திட்டம், இப்படி சாலைகள், தெருவிளக்குகள் எல்லாமே கிடைக்கணும் என்பதற்காக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 174 சதுர கிலோமீட்டராக இருந்த சென்னை மாநகராட்சியை இன்னைக்கு 324 சதுர கிலோமீட்டராக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியை உருவாக்கி தந்தார்கள். அதை சொல்வதற்கு காரணம் அன்றைக்கு ஒரு தரமான மாநகராட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கி இருக்காங்க. தாம்பரம் மாநகராட்சியில நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி கூட சேர்த்து உருவாக்கி இருக்காங்க. ஆனால் அப்படி உருவாக்கியது மட்டும் போதாது. அந்த பகுதியில அது ஊராட்சி பகுதியை இணைத்திருந்தால், பேரூராட்சி பகுதியை இணைத்திருந்தால், நகராட்சி பகுதியை இணைத்திருந்தால், மாநகராட்சியில் ஏற்கனவே நீங்கள் மாநகராட்சிக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குதோ அது பாதாள சாக்கடை திட்டம், அதே போல மெட்ரோ வாட்டர் திட்டம், சாலைகள், தெருவிளக்குகள், பூங்காக்கள் போன்ற அடிப்படை தகவலை எல்லாம் நிறைவேற்றி தருவது இந்த அரசுடைய கடமை. ஒரு மாநகராட்சி என்று அறிவித்தால் மட்டும் போதாது. அதை மாநகராட்சி என்று அறிவித்து விட்டு ஏற்கனவே பழைய குடி கதவு கடை என்ற கடையில ஊராட்சியாகவும் பேரூராட்சியும் நகராட்சியாக இருக்கின்ற பொழுது அந்த மக்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். அவருக்கு இந்த ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் என்னடா நிலைமைன்னு சொன்னா கழிவுநீர் அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய யூஜிடி திட்டத்துக்கும் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனுக்கும் இன்னைக்கு அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதாவது வீடுகளுக்கு அந்த இணைப்பே கிடையாது. ஆனால் அப்படி இணைப்பே இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த டாக்ஸ் கட்டணும். அப்படி டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா அவன் பயன்படுத்தினா போதும். அது யூஜிடி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட்டருக்கு மெட்ரோவோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது டாக்ஸ் கட்டலாம். ஆனா அது 2 கனெக்ஷனே இல்லாம இன்னைக்கு இப்ப டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா எப்படி அந்த பொதுமக்கள், அந்த கன்சூமர் எப்படி ஒத்துக்குவாங்க? இதை கண்டிச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது டாக்ஸ். டாக்ஸ் சொன்னா வீட்டு வரியை கண்ட மேனிக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. ஒரு வரைமுறையே இல்லாம இன்னைக்கு டாக்ஸ் உயர்த்திருக்காங்கன்னு சொன்னா மாநகராட்சியாக அறிவிச்சிட்டாங்க. அந்த மாநகராட்சியுடைய ஸ்பெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனா டாக்ஸ் மட்டும் மாநகராட்சி என்ன கட்டணும்னு சொன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, கீழ்கட்டல பெரிய ஏரி, அதே போல பல்லாவரம் அந்த ராயப்பேட்டை ஏரி, மிகப்பெரிய ஏரி 2 பேரு. அந்த 2 ஏரியை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்திய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய், எத்தனை கோடி? 16 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஏரியை மேம்படுத்த வேண்டும், கரையை பலப்படுத்தணும், அதை ஆயப்படுத்தணும்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த 2 ஏரியை உருவாக்கினார். அந்த சிட்லப்பாக்கத்தான ஏரியை கூட, அந்த சிட்லப்பாக்க ஏரியை கூட மிக பிரம்மாண்ட வகையில் அது ஏற்பது மேம்படுத்தினார். ஆனால் இந்த 2 ஏரி, இந்த பகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 ஏரியை 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் மேம்படுத்தியும் இன்னைக்கு என்னடா நிலைமைன்னு சொன்னா இந்த அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டத்துக்காக பதிக்கப்படுகின்ற அந்த கால்வா, அந்த கால்வாயில இன்னைக்கு சீரா இல்லாதனால அதெல்லாம் ஒழுகல் ஏற்பட்டு அந்த கழிவுகள் எல்லாம் இந்த 2 ஏரியில கலந்து மாசு ஏற்பட்டு நிலத்தடி நீர் ஒரு பக்கம் கெட்டு போச்சு. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதை கண்டிச்சு தான்
இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும், நான் கூட ரோட்ல வர சொல்ல சில பார்த்தா காலையில தான் வந்து வந்தோம், ஒரு சில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் என்னடா நிலைமைன்னு சொன்னா, அது ஒரு பக்கம் நாய்கள், திருநாய்கள், அது பிறகு கால்நடைகள் எங்க பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும். ஒரு அரசு எடுத்து சொன்னா, நான் அரசு பொதுமக்களுக்கு தேவையான என்ன வசதியோ அதை செஞ்சு தருவது அரசுடைய கடமை. ஆனா அந்த கடமையில இருந்து நின்று போச்சு. அன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை வடிநிதியான மாண்புமிகு நடப்படை ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கான பெயர் பலகை வைக்கிறாங்க. அந்த திட்டங்களுக்கான பெயர் பலகை ஒழுக்கிட்ட பொழுது பெயர் பலகை கல்வெட்டுல வைப்பாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னு சொன்னா, சொல்லுவாங்க கிராமத்துல சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு சொல்லிட்டு. ஒன்றை மட்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்திய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். 2026 ஏஜ் வச்சுங்க, மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்து கொடுக்கக்கூடிய, இங்க கூட வரத்துல பார்த்தோம், பல்லாவரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாலம், வண்டலூர்ல ஒரு பிரம்மாண்டமான பாலம், கீழ்கடல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? மாண்புமிகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க?